ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர. பணம் மட்டுமே தேவைகளை பூர்த்தி செய்கிறது என நினைப்பவர்களுக்கு ஒரு செய்தி. லெபனானின் பெரும் பணக்காரர்களில் ஒருவர் எமில் புஸ்தானி பெய்ரூத்தில் தமக்காக ஒரு அழகிய கல்லறையை பார்த்து பார்த்து கட்டினார். சொந்தமாக ஒரு ஜெட் விமானம் உள்ளது. ஒரு நாள் அது கடலில் விழுந்தது. அவரது உடலை கண்டுபிடிக்க மில்லியன் கணக்கில் டாலர்கள் செலவு செய்யப்பட்டன. இறுதியில் விமானம் மட்டுமே கிடைத்தது. அவர் கட்டி வைத்த கல்லறையில் அடக்கம் செய்ய கடைசி வரை அந்த உடல் கிடைக்கவே இல்லை. பிரிட்டனை சேர்ந்த பெரும் பணக்காரர் யூதர் ரூட்சைல்டு. அவரிடமிருந்து அபரிமிதமான செல்வ செழிப்பால் சிலபோது பிரிட்டன் அரசுக்கே கடன் கொடுப்பாராம். ரொக்கமாக இருக்கும் செல்வத்தை சேமித்து வைக்க பாதுகாப்பு அம்சங்களுடன் தனியாக ஓர் அறையை கட்டினார். ஒரு முறை அங்கு நுழைந்தவர் அறியாமல் கருவூல கதவு அடைத்து விட்டார். அவ்வளவுதான். கடைசி வரை கதவை திறக்கவே இல்லை. சப்தமிட்டார், கத்தினார், யாருக்கும் கேட்கவில்லை. காரணம், அவர் தங்குவது வீடல்ல, அரண்மனை. பெரும்பாலும் அரண்மனையிலிருந்து பல நாள் உல்லாச பயணம் சென்று விடுவார். அன்றும் அவ்வாறே சென்றிருப்பதாக குடும்பத்தார் நினைத்தனர். பசியாலும் தாகத்தாலும் கத்தி கத்தி கூச்சலிட்டு பணக்கட்டுகளுக்கு மேல் கிடந்து மரணித்தார். மரணிக்கும் முன் விரலை காயப்படுத்தி சுவரில் எழுதினார். இப்படி உலகிலேயே பெரும் பணக்காரர் பசியாலும் தாகத்தாலும் இறக்கின்றார். சில வாரங்களுக்கு பின்னரே அவரது உடல் கண்டுபிடிக்கப்பட்டது. பணம் மட்டுமே தேவைகளை பூர்த்தி செய்கிறது என நினைப்பவர்களுக்கு இது ஒரு செய்தி. ஒரு நாள் உலகை பிரிந்தே ஆக வேண்டும். ஆயினும் எங்கே, எப்போது, எப்படி என்பது மட்டும் புரியவே இல்லை, புரியவும் முடியாது. உல்லாச பயணம் சென்றால் திரும்பலாம், உலகை பிரிந்தால் திரும்ப முடியுமா? எனவே யாரையும் வெறுக்காமல், யாரையும் ஒடுக்காமல், யாரையும் காயப்படுத்தாமல், யாரையும் கேவலப்படுத்தாமல், நாங்கள் மட்டுமே நல்லவர்கள் என்று கருதாமல் வாழ்பவருக்கு வாழ்த்துக்கள். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய